இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கிழமை என்பதால் ஆற்றல் பெருகும். நிலுவையில் இருந்த பண விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி வழிபட வெற்றி நிச்சயம். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். உங்களின் புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாள். எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாக வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி வர மன அமைதி கிடைக்கும். கடகம். பௌர்ணமி தினம் என்பதால் உங்கள் ராசிக்கு இன்று யோகமான நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் பௌர்ணமி வழிபாட்டில் கலந்து கொள்வது நலம் தரும். சிம்மம். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தந்தையார் வழியில் நன்மைகள் நடக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கினால் ஆற்றல் கூடும். கன்னி. எதிர்பாராத பணவரவு உண்டு. வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட காரிய தடைகள் நீங்கும். துலாம். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் கைகூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நாள். துணிச்சலுடன் காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறி தென்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சார்த்தி வழிபட பயம் நீங்கி வெற்றி கிட்டும். தனுசு. பாக்கியங்கள் பெருகும் நாள். நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடந்த கால உழைப்பிற்கு இப்போது பலன் கிடைக்கும். வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பேச்சிலும் செயலிலும் அதீத கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர தடைகள் குறையும். மீனம். தொட்ட காரியம் துலங்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும்.
அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.